வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அருமையான சுவையில் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வெறும் வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை வறுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த கடலை தான், ஆனாலும் ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இது மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு, 1/4 கப் மைதா அல்லது கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை நிலக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம், இதை லேசாக கசக்கி சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் வெள்ளையல், இது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதை கலக்கிடலாம். 25 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இது இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் சூடான எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிடணும். நம்ம பிசைஞ்ச மாவு இந்த மாதிரி நாம்பி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சிடணும். இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு உருண்டையாக இருந்தால் மட்டும் போதும். இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம பண்ண உருண்டையை அதில் வச்சிடலாம். இது மாதிரி மடித்து வச்சு லேசாக அழுத்தி விடுங்க. ஒரு சின்ன பிளேட்டில் இது மாதிரி தேய்ச்சி விடணும். இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே ஆயிலில் சேர்த்து பொரிச்செடுக்கலாம். இல்லை ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சா இது மாதிரி ஒரு கப்பு கவுத்தி அழுத்தினோம்னா மீதி இருக்கிற மாவை பூரா எடுத்துக்கலாம். இந்த மாவை மறுபடியும் நம்ம உருண்டை பண்ணி இதே மாதிரி செய்துக்கலாம். நம்ம தேய்ச்ச இந்த மாவு இந்த திக்னஸில் இருக்கணும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி கட்டர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் கிடைக்கும். இது மாதிரியும் கட் பண்ணி எடுக்கலாம். 4-5 வடிவங்களில் இந்த கட்டர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி பல விதமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி விதவிதமான வடிவங்களில் செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஆர்வமோடு சாப்பிடுவாங்க. இது மாதிரி போர்க் ஸ்பூனில் 2 இடத்துல அழுத்தி விடுங்க. பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், நல்லாவும் வேகும். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. அதிகபட்சமாக ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் ஃப்ரை ஆகிறதுக்கு போதும். ஒரு 2 டைம் திருப்பி திருப்பி போடணும். முறுமுறுப்பான இந்த ராகி வடை 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு வெள்ளையாக தெரிஞ்சாலும் வெந்திருக்கும் நல்லா. இது ஆறின பிறகு நல்லா முறுமுறுப்பாக வந்துடும்.
இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். ரொம்பவே மொறுமொறுப்பான நம்மளோட ராகி வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.